ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் நமது இனிய மாலை வணக்கங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்வோம். கைகள் இரண்டும் மலர்ந்தவாறு மடியில் இருக்கட்டும். நமது கவனம் சித்தத்தை உள்ளே எடுத்து வருவோம். முதலில் நமது ஆத்மாவின் இருப்பிடமான இதய சக்கரத்திற்கு எடுத்து வருவோம். இதய சக்கரத்தை நமது காற்று மூலிகமாக நாம் மூச்சு பயிற்சி செய்வதன் மூலமாக அங்கிருக்கும் ஆத்மாவை விழிப்படைய செய்வோம். இதை கூட்டாக 3 தடவை நன்றாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுவோம். அப்படியே கவனத்தை மெதுவாக சஹஸ்ரார சக்கரத்திற்கு நம் உச்சந்தலைக்கு எடுத்து வருவோம். அலைபாயும் மனத்திற்கு சற்றே கடிவாளம் இட்டு எண்ணங்களுடன் போராடாமல் எண்ணங்களை மன்னித்து விட்டு நம் கவனத்தை நன்றாக சஹஸ்ரார சக்கரத்தில் பதிப்போம். त्वमेव साक्षात् श्रीमहालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री
साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। நாம் நாடிகளை சமநிலைப்படுத்தி தியானத்தில் இன்னும் ஆழமாக செல்வோம். வலது கையை பூமி தாய் மீது வைத்து நம் இடது நாடியை சமநிலைப்படுத்துவோம். அன்னையே, நம் எல்லோரையும் நமது கடந்த காலத்தின் பாதிப்பில் இருந்து விடுதலை பெற செய்யுங்கள். நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், நாட்டு பிரச்சனை எதுவாக இருந்தாலும், சமூகத்தின் பிரச்சனை, கடந்த காலத்தில் இவற்றினால் பாதிக்கப்பட்டிருப்போமாயின் அது எதுவாய் இருப்பினும் அதிலிருந்து நம்மை விடுதலை, மோட்சம் அடைய செய்யுங்கள். தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ மகாகாளி சக்தியாக நம் இடது நாடியில் வீற்றிருக்கிறீர்கள். நம் இடது நாடியை முற்றிலும் சமநிலைப்படுத்தி நமக்கு தூய விருப்பம், பியோர் டிசையர், தூய விருப்பத்தை தாருங்கள் தாயே. நம் ஆத்ம வளர்ச்சியில் நம் விருப்பம் எப்போதும் இருக்க வேண்டும். நம் இடது கையில் கவனத்தை வைத்து இந்த பரம சைத்தன்யத்தின் சக்தியை உணர்வோம். நம் இடது கை இலேசாக மென்மையாக குளிர்ச்சி அடைவதை நாம் உணர்வோம். வலது கை மடி மீது வரட்டும், இரு கைகளும் மடி மீது. தற்போது வலது நாடியை
சமநிலைப்படுத்தலாம். வலது கை மடி மீது, இடது கை ஆகாயத்தை நோக்கி செல்லட்டும். அன்னையே, நம்முள் இந்த எதிர்காலம் பற்றிய கவலைகள், இடைவிடாத சிந்தனைகள், நம்மை புரட்டி எடுக்கும் எண்ணங்கள், அலைபாயும் சிந்தனைகள், நமது மூளையின் இடைவிடாத செயற்பாட்டால் நம்முள் நம் வலது நாடியில் சேகரிக்கப்படும் வெப்பம், நம் ஈரலில் சேகரிக்கப்படும் வெப்பம், இவை அனைத்தையும் இந்த ஆகாய மார்க்கமாக எடுத்து விடுங்கள் ஸ்ரீ மாதாஜி. என்று நாம் வலது பக்க சக்கரங்களில் சற்றே கவனத்தை செலுத்தி தியானிப்போம். வலது மூலாதார சக்கரத்திற்கு கவனத்தை எடுத்து வருவோம். நாம் இடது கையை பூமி தாயில் வைக்கலாம். இடது கை பூமி தாயில், வலது கை மடி மீது இருக்கட்டும். நமது தினந்தோறும் நாம் செய்யும் தியானத்தில் நாம் மீண்டும் மீண்டும் இந்த பிரார்த்தனைகளை இதயபூர்வமாக, உண்மையாக கூறும்போது அது நம்முள் நிச்சயமாக, நம் சூக்ஷ்ம சரீரத்தில் நிச்சயமாக நன்றாக வேலை செய்யும். வலது மூலாதாரத்தில் கவனத்தை வைத்து ஸ்ரீ மாதாஜி, மூலாதாரத்தில் நமது தூய்மையை, பவித்திரத்தை, நம் கற்பு நெறியை, இது ஆண் பெண் இருவருக்கும் சமமானது, பவித்திரத்தை, கற்பு நெறியை பாதிக்கும் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளும் சக்தியை தாருங்கள். இந்த தூய்மையற்ற சிந்தனைகள் நம் உள்ளிருந்தும் வரும், நம்மை வெளியே இருந்தும் தாக்கும். இந்த நவீன காலத்தில் ஊடகங்கள், மீடியா, டெலிவிஷன் போன்றவை வழியாக தொடர்ந்து இந்த தூய்மையற்ற சிந்தனைகள், கருத்துக்கள் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கும். இவை அனைத்தையும் வெற்றி கொள்ளும் சக்தியை நமக்கு தாருங்கள் ஸ்ரீ மாதாஜி. இந்த சக்தியே ஸ்ரீ கார்த்திகேயரின் சக்தியாகும். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ கார்த்திகேயரின் சக்தியாக நம் வலது மூலாதாரத்தில் நம் எல்லோருள்ளும்
இருக்கின்றீர்கள். தூய்மையை நம்முள், நம் சிந்தனையில் எப்போதும் நிலைக்க வைக்கும் சக்தியை தாருங்கள். நிலைக்க வைக்கும் திறமையை தாருங்கள். தூய்மையற்ற சிந்தனைக்கு நாம் சற்றும் கூட இடம் கொடுக்காத ஓர் நிலையை தாருங்கள். கவனத்தை வலது சுவாதிஸ்தான சக்கரத்திற்கு எடுத்து வருவோம். நம் இடது கையை எடுத்து நமது வயிற்றின் வலப்பக்கத்தின் அடிப்பகுதியில் வைப்போம். வலது சுவாதிஸ்தானம், இடது கை அங்கிருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி. நமக்கு தூய்மையான, கூர்மையான கவனத்தை தாருங்கள். சித்தத்தை தாருங்கள். அதன் மூலமே நாம் நம் உள்ளே கவனத்தை வைக்க முடியும். நம் நாடிகள், சக்கரங்கள், நம் சூக்ஷ்ம சரீரத்தில் நம் கவனத்தை வைக்க முடியும். அதற்குரிய தூய்மையான கவனத்தை நம் எல்லோருக்கும் தாருங்கள் அன்னையே. நமக்கு நிர்மல சித்தத்தை தாருங்கள். தூய்மையான கவனம், நிர்மல சித்தம். அப்படியே இடது கையை நாம் ஈரலில் வைக்கலாம். வலப்பக்க வயிற்றின் மேற்பகுதியில் இடது கையை வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, நாம் ஈரலில் இருக்கும் அனைத்து வெப்பத்தையும் நச்சுக்களையும் அகற்றி விடுங்கள். இந்த ஹிமாலய மலை, கைலாஷ், ஸ்ரீ சந்திரன் அவர்களின் குளிர் சக்தியால், பிரபஞ்சத்தில் இருக்கும் அவர்களின் குளிர்மையான சக்தியால் நாம் ஈரலை குளிர்மை அடைய செய்து வெப்பம் எதுவும் இல்லாமல் சமநிலைக்கு எடுத்து வரும் தாய். தாங்களே
சாக்ஷாத் சித்தேஸ்வரி ஆவீர்கள். தங்களின் சக்தியால் நம் ஈரலை சமநிலை அடைய செய்யுங்கள் தாய். தாங்களே முகுதேஸ்வரியும் ஆவீர்கள். நம் ஈரல், தங்கள் சக்தி நம் ஈரலில் வந்து நம் எல்லோரையும் தூய்மையான கவனம் இன்றைய தியானத்தில் நம் முழுமையான கவனம் இருக்க அருள் செய்யுங்கள். இப்போது நம் இடது கையை வலது நாபி சக்கரத்தில் வைப்போம். இது நடுப்பக்க வயிற்றின் வலப்பகுதியில் கல்லீரலுக்கு சுவாதிஸ்தானத்துக்கும் இடையில். ஸ்ரீ மாதாஜி, நாம் தங்கள் குழந்தைகள், தங்கள் சிஷ்யர்கள். இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு தேவையான பொருட்செல்வத்தை, நமக்கு எது தேவையோ அதை தந்து நமக்கு திருப்தியை தாருங்கள் தாயே. நம் பொருளாதார நிதி பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள் எதுவாய் இருப்பினும் நம் எல்லோருக்கும் அந்த பிரச்சனைகளை நீக்கி திருப்தியை, வாழ்வில் அமைதியை தாருங்கள் ஸ்ரீ மாதாஜி. தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ ராஜ லக்ஷ்மி ஆவீர்கள். லக்ஷ்மீகரத்தை நம் வாழ்க்கையில் அருளுங்கள். இப்போது நாம் கவனத்தை நம் வலது இருதய சக்கரத்திற்கு எடுத்து வருவோம். நாம் இடது கையை நம் வலது இருதய பக்கத்தில் வைக்கலாம், வலது நெஞ்சு பகுதியில் வைக்கலாம். ஸ்ரீ மாதாஜி, நம் எல்லோரையும் கடமையும் கண்ணியமும் கட்டுப்பாடும் நிறைந்தவர் மனிதர்களாக எப்போதும் இருக்க செய்யுங்கள். தர்மத்தின் மரியாதைக்கு உட்பட்டு, தர்மத்தின் எல்லைக்கு உட்பட்டு நடப்பவர்களாக வைத்திருங்கள் தாயே. இவற்றை இந்த உலகிற்கு எடுத்துக்காட்ட அவதரித்த ஸ்ரீராமரின் குணாதிசயங்களை நமக்கும் தாருங்கள். நாம் இப்போது
இடது கையை மடி மீது வைக்கலாம். 2 கையும் மடி மீது இருக்கட்டும். நம் கவனத்தை வலது விஷுதி சக்கரத்திற்கு எடுத்து வருவோம். நம் கழுத்து பகுதியின் வலது பக்கம் அங்கு கவனத்தை வைத்து ஸ்ரீ மாதாஜி நம்முள் இருக்கும் போட்டி, பொறாமை போன்ற ஆத்மாவின் எதிரிகளை நாம் விட்டுவிட அருளுங்கள், அருள் புரியுங்கள். நாம் எப்போதும் நல்லதே பேச, நன்மையே பேச செய்யுங்கள். மற்றவர்களை கேலி பண்ணியோ இழிவுபடுத்தியோ எப்போதும் நம் நினைவில் கூட அது அந்த மாதிரியான நோக்கங்கள் வராமல் இருக்க அருள் புரியும். எப்போதும் இனிமையாக பேசும் குணத்தை தாருங்கள். சமயோசிதமாகவும் பேசும் சக்தியை தாரும். தாங்களே சாக்ஷாத் விட்டல ருக்மணி ஆவீர்கள். நம் வலது விஷுதி சக்கரத்தை தங்கள் சக்தியினால் முற்றாக ஒளியூட்டி விடும். பொது கவனத்தை நம் வலது ஆக்ஞா சக்கரத்திற்கு எடுத்து வருவோம். வலது ஆக்ஞா சக்கரமானது நமது தலையின் இடது பாகத்தில் இருக்கிறது. அங்கு கவனத்தை வைத்து ஸ்ரீ மாதாஜி நாம் நம்முள் இருக்கும் ஆணவம், அகங்காரம் இவை அனைத்தையும் சரணடைகின்றோம். நம்மால் உண்மையில் எதையும் கட்டுப்படுத்த முடியாது, எதையும் செய்ய முடியாது. அந்த பரம சைத்தன்யமே எல்லாவற்றையும், இந்த பிரபஞ்சத்தையே இயக்குகிறது. இதை நாம் எப்போதும் நம் மனதுள் பதித்து, நான் என்ற அகங்காரம், நான் செய்தேன், நான் சாதித்தேன் என்ற மாயையை விட்டு விடுகின்றோம் தாயே. புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி.
நான் தர்மத்திற்கு தலை வணங்குகிறேன். ஆத்ம ஞானம் பெற்றவர்களுக்கு தலை வணங்குகிறேன். இந்த ஆத்ம ஞானிகளின் கூட்டமைப்பிற்கு சரணடைகின்றேன். இப்போது நாம் நமது வலது கையில் பரம சைத்தன்யத்தை நன்கு உணரலாம். நல்ல குளிர்மையாக உணரலாம். இலேசாக உணரலாம். இப்போது நாம் மைய நாடி சுஷும்ன நாடியை சமநிலைப்படுத்துவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஆவீர்கள். நம்மை எப்போதும் நடுநிலை பாதையில், சமநிலையில், ஆத்ம வழியில் நடாத்தி செல்லுங்கள் தாய். நம் ஆத்ம முன்னேற்றம் நம் ஆத்ம விழிப்புணர்வின் வளர்ச்சி பற்றிற்காக நாம் மீண்டும் மீண்டும் தங்களை பணிவுடன் பிரார்த்திக்கின்றோம். ஸ்ரீ மாதாஜி. தொடர்ந்தும் நமது கவனம் மைய நாடியில் இருந்தவாறே நாம் குண்டலினி சக்தியை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another tighten. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7.
நாம் கவனத்தை மைய நாடி வழியாக ஒவ்வொரு மைய சக்கரம் மூலமாக சகஸ்ராரத்திற்கு எடுத்து வருவோம். மூலாதாரத்தில் ஆரம்பித்து ஸ்ரீ கணேசரிடம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ கணேசரே, நமக்கு கள்ளம் கபடமற்ற குழந்தை தன்மையை தாருங்கள், ஞானத்தை தாருங்கள், விவேகத்தை தாருங்கள். எல்லா விக்கினங்கள் தடைகளையும் நீக்கிவிடுங்கள். கவனம் மேலே சுவாதிஸ்தானம், மைய சுவாதிஸ்தானத்திற்கு வரட்டும். நாபி சக்கரத்திற்கு வருவோம். பவசாகரம், இருதயம், விஷுதி சக்கரம், ஆக்ஞா சக்கரம், சஹஸ்ரார சக்கரம். இப்போது 3 தடவை ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை கூட்டாக உச்சரித்து ஒவ்வொரு தடவையும் ஓம் சொல்லும்போது நம் கவனத்தை மூலாதாரத்திலிருந்து சஹஸ்ராரம் வரை மீண்டும் எடுத்து வருவோம். நம் குண்டலினி சக்தியை மீண்டும் கீழிருந்து மேலே சஹஸ்ராரம் வரை எடுத்து வருவோம். கூட்டாக சேர்ந்து உச்சரிக்கலாம். ஓ
இந்த முழுமையான தியான நிலையில் இந்த பரம சைத்தன்ய சக்தியுடன் இணைந்த நிலையில் நாம் அன்னையின் அருள் உரையை வீடியோ மூலமாக கேட்போம். It was really a wonderful idea to put my attention to all these fields of life, which are very important. And as it is, I have attention on all of them, and I care for all that. But I would say now you all people put in your attention to it, because it is you who can do something about it. You can start with the nature, as they said, is we have to be kind to the nature. We are having such problems, people are cutting out trees, doing all these kinds of things, without even thinking that this is for the progeny will become a desert. So in the same way, for everything, for your fruits and agriculture, vibrations can really change. We had in our garden, you won't believe, a peony flower just like this, even bigger than this, very bigger. We have never seen such a flower. We had also the tulips, so big as that. I haven't seen such tulips in my life. With vibrations, you can improve everywhere. Say you go and see some politician, let's see, or some political party. Then you use your hands and give them bandhans all the time. You can sit on the table across, and under the table you go on giving them bandhan. You have powers, but if you don't use your powers, then it is useless. If you just go on thinking about building up yourself and looking after yourself, now those days are gone. Now you have to look after other things, and I was very much happy with all the things that they have shown, and all my attention is already there. But if few people also put your attention, as you know, I have already purchased 7 big lands, 50 to 60 acres of lands in Maharashtra for different projects, and these projects have started. Now in Delhi also we have a very huge big plan to put the women who are destitutes. First on the social level we have to do something, I thought. So it's all done. Now we have started a school, we have started an academy again, we are going to have another academy, and also teaching young people with vocational knowledge and all that. India has, that way is not so progressed as you people are in these things. But there's one thing very great about India is that because of our culture maybe, because of our Indian style of life, of respect, people have become very well equipped for the software, you see, this kind of thing. They are very intelligent, and software, because their attention penetrates. So if you also penetrate your attention, I mean, you can achieve the same, you are higher than them. But because they have been brought up in that culture, they are very intelligent, but their attention is not spread out. It is not. It is just on one point, and they penetrate very well, and they are doing so well now that a day will come when India will become one of the most prosperous country. So this is what has to happen, that firstly our culture has to be brought round to such a state that the children get all the positive ideas,
and a good character and proper building. With love, affection, but not to spoil them, not to spoil them. They should be brought up in such a manner that they develop a proper view of the whole thing, and also they have penetration of their attention. But if you go on changing your attention all the time, the inside is finished, because you see, attention gets broken. So this penetration of attention has to be seen. Say for example, you look at some tree, then just watch it with love. See what the tree is talking to you, what is she saying? You're looking at a mountain. Then just talk to the mountain and see what the mountain is saying to you. Put your attention in completely on one thing and see for yourself. That will help you a lot. But if you have an attention which is all the time watching this, watching that, this, that, and criticizing is another way you miss out on attention. Lots of attention goes to this. Thirdly, could be as I said, is self-importance. It's the worst thing. In that, then you do not think anything is important, you just go on looking after your self-importance. There are so many ways, but the best way is to learn how to handle your own attention and how to handle other people. That's very important. How you deal with people is very important for a Sahaja Yogi. You see, if you deal in a proper way, in a decent manner, in a way that's congenial, that's appreciative, then you will find so many friends, and they will try to find out, how are you like this? How are you so peaceful? How are you so kind? Why are you not agitated like others are? So in your own lifestyle, you can establish it. But when you are dealing with others, what I'm saying, that the social relations with others is very important. Now, at what level you should start, I can't say. It depends on your temperament and aptitude. But whichever of these areas that you think is important, you can just try to find out what is the solution. How can you help it? How can you work it out? All of you can do it. It is not that you have to develop a kind of a party to fight anything, but to have your own attention, you will know the solutions of many problems. Many problems can be solved if you find out the solution. But a solution you can find with your concentration of mind. That is very important. And if you can really do that, all these problems that you face today in those different fields of life can be easily solved. It's not so difficult. Family life, as you said, can be solved depending on the wife and depending on the husband and their relationship. It's very simple. But somehow or other, our background is such, I think, that we don't understand simple things. We only understand complicated things. In a simple way, if you deal with people at different levels, in these different aspects of life, you will be amazed. You will be very much popular. People will want to know what sort of a thing it is. I'll tell you one gentleman, his name was Mr. Dhumali. He's no more, they know him. He was in the village, he was looking after his fields and things. He was like a farmer. And somehow he got realization in Pune. After getting realization in Pune, he went to his own place. And he started Sahaja Yoga there. And he started giving them realization, this and that. And it was surprising because he never came as such to me, or he never came to Pune. And suddenly he developed that, you see, mind of concentration. And the people told me, Mother, he's got so many Sahaja Yogis. He has developed it with such understanding. And when I went there, I was surprised that we had more Sahaja Yogis there than we had in Pune. Well, in Pune there were Sahaja Yogis who were doing the work. But this one single fellow had changed the whole idea
of people in Ahmednagar and Rahuri. Very surprising it was that he was just a simple man and a farmer type. And then he started using vibrations for his activities and things. And it was so remarkable that actually he was, as I said, not very educated on that. But we always went and stayed in his house, and we were really enamored by the way he tried to express his spirituality to others. In the same way, all of you can do it. Now, what I have seen that we are very shy about Sahaja Yoga. Once I was traveling in the plane and there was one lady sitting with her, burning absolutely. So I asked her, who is your guru? And she went into another realm of describing the guru is like this. I know the guru is horrible force, horrible false person, horrible. But she was praising him so much. Without knowing much about me, she was just going on, and I said, look at this woman, how much she's talking about her guru. And while we are little shy to talk about Sahaja Yoga. First start talking to the trees about Sahaja Yoga. Maybe you practice it that way, and then you can start talking to others about Sahaja Yoga. You can work it out. You have to do it. Anybody who meets you should see you, ask you, because it will be quite evident from your face, from your behavior that you are a different person. But then you should start talking openly about it. If I was shy like you, Sahaja Yoga would not have spread. So there's nothing to be shy about. You should just know that you are Sahaja Yogis, you are all Sufis, and you can talk to people openly, to all the people whom you meet. Gradually you'll be surprised that they will see your character, they will see your nature and change. Like this Dhumal. Once he went to an office and he had to get some work done. And there he started telling them, I want to do this. He was so peaceful and joyful that they asked him from what mill do you get your food? You see, they couldn't understand that how could he be so quiet and so honest and so very penetrating. And that gave him all the popularity in that office. It's collector's office. And so many people came and asked him. And he told that I am a follower of Sri Mataji, and I am a Sahaja Yogi, and you all can become Sahaja Yogi. They said, all right, we'll also become. Like that. So one should not feel shy about Sahaja Yoga. Otherwise, what happens? That it melts away with you. So this is, I've been telling, and again, all these things that you have said is very good. My attention is there, and I'm the only woman in the whole world must be reading all the newspapers. Normally women don't read newspapers because they're headaches. But I read newspapers and I try to follow and I get to the right point, and it's quite in my mind about these things. But only person, you see, cannot do it alone. You have to have others who can channelize this. So I would say that don't feel shy. You should talk about it. You wear the badge. With the badge, people will ask you a question, who is this one? Then you talk to them. Any way you like, you should expose yourself, and that will work out better. All these problems can be solved by you. You are quite a lot of number here, and also representing so many behind. So you can understand what is your personality is and how much you can impress people. All right? Thank you.
ஸ்ரீமாதாஜி, இன்றைய சுபமான தியானத்திற்கு நாம் மனப்பூர்வமான இதயபூர்வமான நன்றிகள் தாயே. நம்மை இந்த நிலைக்கு நமக்கு ஆத்ம விழிப்புணர்வு தந்து இந்த நிலைக்கு எங்கள் பிழைகள் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த நல்ல நிலைக்கு நம்மை எடுத்துச் சென்றதற்கு நன்றி ஸ்ரீமாதாஜி. நீங்கள் தந்த இந்த ஞானத்தை, இந்த ஒளியை, நீங்கள் இன்றைய சொற்பொழிவில் சொன்னது போலவே நாம் எல்லோருக்கும் எதுவித தயக்கமும் இன்றி அறிய தருவோம், கற்றுக் கொடுப்போம் தாய். இப்போது கூட்டாக 3 மகாமந்திரங்களை பாடலாக சேர்ந்து நாமும் சேர்ந்து பாடி பின்னர் குண்டலினி சக்தி எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். त्वमेव साक्षात् श्रीमहालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी
Left hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another tie. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இன்றைய கூட்டு தியானத்தில் நம்முடன் கலந்து இதை சிறப்பித்தமைக்கு உங்கள் எல்லோருக்கும் நன்றிகள், நல்ல வணக்கங்கள்.